முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி வியாபாரிகள் தங்களது கடை பெயரை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும். இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்ற முற்றுகை பேரணி. நீதிமன்ற உத்தரவு வந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமுதாய ஊழியர்களை மற்றும் பணியில் அமர்த்தாததை கண்டித்து போராட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் வியாபாரிகள் தங்களது கடை பெயரை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் தங்களது பெயர் பலகையில் தமிழ் பெயர் அதிகம் இல்லை, கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் என உறுப்பினர் நேரு பேசினார். அதற்கு பதில் அளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள கடைகளின் பெயர் பலகைகள் தமிழ் இருக்க வேண்டியது கட்டாயம். நிச்சயமாக கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் பெயர் பலகையில் தமிழில் பெயர் வைக்க வேண்டும். தமிழ் நமது உணர்வு என்று கூறினார். புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும். இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்ற முற்றுகை பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஆட்டோ ஆன்லைன் செயலியை அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும். அரசு அனுமதி பெறாது இயங்கும் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி CITU ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஒரு நாள் ஆட்டோ வேலை நிறுத்தம் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காமராஜர் சிலை அருகே இருந்த சட்டமன்றம் நோக்கி ஆட்டோ பேரணி தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்றத்தை முற்றுகையிட நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்தபோது சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். ரெட்டியார்பாளையம் பொன்னகரில் உள்ள கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலை பள்ளியின் 23ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் பொன்னகரில் உள்ள கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலை பள்ளியில் 23ஆம் ஆண்டு விழா அலையன்ஸ் பிரான்சிஸ் பள்ளியில் மிக கோலாகலமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. பள்ளியின் மேலாண் இயக்குனர் பங்கஜ் கோத்தாரி தலைமை உரையாற்றினார். புதுவையிலேயே குழந்தைகளுக்கான முதல் பல்கலைக்கழகம் என்றும் கோத்தாரி பள்ளியின் தனித்துவம் கற்றல் முறை, கற்பித்தல் முறையும் பயன்படுத்தி வருகிறோம் என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொண்டார். விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கல்வி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், வஜ்ரா ஷூட்டிங் அகாடமி நிறுவனர் திரு கிஷோர் ரெட்டி அவர்களும், PSK புதுச்சேரி கிளை மேலாளர் சுரேஷ் அவர்களும், கோல்டு பிரீமியம் சன்ஃபிளவர் ஆயில் துணைநிலை இயக்குனர் திருமதி விமல் அவர்கள் தலைமையேற்று விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் மாணவர்களுக்கான பல்வேறு கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளியின் மேலாண் குழு உறுப்பினர் திரு கார்த்திகேயன், இன்றைய மாணவர்கள் பெற்றோர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று பேசிய தலைப்பு அனைத்து பெற்றோர்களையும் கவனத்தையும் ஈர்த்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பாரதிதாசன், தலைமை ஆசிரியர் திரு செந்தில் முருகன் மற்றும் ஆசிரியர் செய்திருந்தனர். நிர்வாக உறுப்பினர் திருமதி ரம்யா கூறுகையில், எங்களது இந்த 23ஆம் ஆண்டு கால வளர்ச்சிக்கு காரணம் பெற்றோர்களின் ஆதரவே மற்றும் பள்ளியின் தனித்துவம்தான் என்று கூறினார். 2025ஆம் ஆண்டிற்கான மாணவர்களின் சேர்க்கை நடைபெறுகிறது என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு ஆப் அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியின் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு செயலியின் மாபெரும் அறிமுக விழா கல்லூரியின் அரங்கத்தில் நடைபெற்றது. கல்வி குழுமம் இயக்குனர் முதல்வருமான வெங்கடாச்சலபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த ஸ்மார்ட் குரு ஆப் கல்லூரியின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் துறையில் சேர்ந்த 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ஸ்ரீவர்ஷன் மற்றும் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ஜிவேஷ் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. துறை தலைவர் தனபாக்கியம் ஸ்மார்ட் குரு ஆப்பின் செயல் விளக்கம் பற்றி எடுத்துரைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் தலைவருமான மேலாண் இயக்குனருமான தனசேகரன் கலந்து கொண்டு ஸ்மார்ட் குரு ஆப்பை அறிமுகப்படுத்தினார். ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்திலும் முழுமைப்படுத்துதலிலும் மற்றும் வழிகாட்டுதலிலும் பொருளாளர் ராஜராஜன் முக்கிய பங்காற்றினார். இவ்விழாவில் இணை செயலாளர் வேலாயுதம், அரங்காவலர் உறுப்பினர் மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி, ராஜராஜன், இயக்குனருமான
முதல்வருமான வெங்கடாச்சலபதி, சிஎஸ்இபிஎஸ் துறை தலைவர் தனபாக்கியம், அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் மாணவர்களின் சாதனையை பாராட்டினர். கல்விக்குழு தலைவரும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் மாணவ புதுமையாளர்களின் அபாரமான பங்களிப்பை நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு நினைவு சின்னம் மற்றும் காசோலையும் பரிசாக வழங்கினார். புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பல்வேறு பள்ளியில் இருந்து வந்திருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் நன்றியுரை வழங்கினார். நீதிமன்ற உத்தரவு வந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமூக ஊழியர்களுக்கு மட்டும் பணியில் அமர்த்தாததை கண்டித்து போராட்டம். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணிபுரிந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களான 21 நபர்களை மட்டும் பணியில் அமர்த்தாமல் இருப்பதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. மேலும் பணியில் அமர்த்த சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் 1.5 வருடங்களுக்கு மேலாகிறது. இதுவரை பணியில் அமர்த்தப்படவில்லை. மேலும் நாங்கள் அவர்களை பணியில் அமர்த்துகிறோம் என்று அபிடவிட் கொடுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவு வந்துள்ளது. தற்போது உள்ள எம்டி, செக்ரட்டரி ஆகியோரை சந்தித்து முறையிட்டால் இது நாங்கள் அபிடவிட் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அபிடவிட் கொடுக்காமல் எப்படி உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பெற வைப்பார்? மேலும் 7 நபர்களை 2022ஆம் ஆண்டு பணியில் அமர்த்தினார்கள். அவர்கள் அனைவரும் 21 நபர்களை விட ஜூனியர்கள் மற்றும் அவர்கள் அனைவரும் உயர் ஜாதியினர் என்பதால் உடனடியாக பணியில் அமர்த்தினார்களா என்றும், நாங்கள் போராட்டம் நடத்தியும் நீதிமன்றம் உத்தரவு வந்தும் இதுநாள் வரை பணியில் அமர்த்தப்படவில்லை என்றும் இதனை கண்டித்து தாங்கள் போராட்டம் நடத்துவதாகவும் கூறினர். இது தொடர் போராட்டமாக மாறும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்ட புதுச்சேரி பேருந்து நிலையம் திறக்காமல் அலட்சியம் செய்து வரும் புதுச்சேரி அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என பல்வேறு தீர்மானங்கள் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மறைந்த ஜெயலலிதாவிற்கு திருவுருவ சிலையையும், முக்கியத்துவம் வாய்ந்த சாலை அல்லது அரசியல் கட்டிடத்திற்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்ட வேண்டும் என கோரிக்கையை வைத்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு பாராட்டு தெரிவிப்பது, புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்டு திறக்காமல் காலம் தாழ்த்தி வரும் அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நடைபெற்று வரும் சட்டமன்ற பேரவையில் பெண் சட்டமன்ற உறுப்பினரை துணை கேள்வி கேட்கக்கூடாது, அனுமதிக்காமல் கூச்சல் குழப்பம் எழுப்பிய திமுகவை கண்டிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி வருமான வரித்துறை சார்பில் அரசு சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு வருமான வரி விதிப்பு, விலக்குகள் மற்றும் சேமிப்புகள் குறித்து விழிப்புணர்வு முகாம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி வருமான வரித்துறை இணை ஆணையர் புதுச்சேரி சாரம் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜிப்மர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. கடலூர் வருமான வரி இணை ஆணையர் அன்பழகன், புதுச்சேரி வருவாய்த்துறை இணை ஆணையர் செல்வி மற்றும் பிற அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சம்பளம் பெறும் ஊழியர்கள் தொடர்பாக வருமான வரி விதிப்பு, விலக்குகள் மற்றும் சேமிப்பு அத்தியாயம், பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகள், ஒப்பீடு பகுப்பாய்வு, வருமான வரி விதிகள், அபராதம் மற்றும் வழக்குகள் ஆகியவை குறித்து வருமான வரித்துறை அதிகாரி மீனாட்சி சுந்தரம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேசினார். முகாமில் புதுச்சேரி வருமான வரி அதிகாரி செங்குட்டுவன், புதுச்சேரி ஜிப்மர் துணை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள், புதுச்சேரி அரசின் டிடிஓக்கள் மற்றும் புதுச்சேரி அரசின் வருமான வரியை கையாளும் அதிகாரிகள், புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள், தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மணக்குள விநாயகர் கட்டிடக்கலை பள்ளி சார்பில் நகர்ப்புற கிராமப்புற நெக்சாஸ் புத்தகம் வெளியிடப்பட்டது. மணக்குள விநாயகர் கட்டிடக்கலை பள்ளி சார்பில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற நெக்சஸ் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியது.
நிறுவனத்தின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் Poet the Fields, a Rural Landscape Study, ஆனந்த தாண்டவபுரம் மற்றும் தஞ்சாவூர் டெம்பிள் தி மோடரைஸ் ஆகிய 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு SMVE டிரஸ்ட் செயலாளர் நாராயணசாமி தலைமை தாங்கினார். இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் SMVE அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான தனசேகரன் கலந்து கொண்டு நிலையான கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். SMVE அறக்கட்டளை பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம், முதல்வர் மனோகரன், பல்வேறு துறைகளின் டீன்கள் மற்றும் தலைவர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு கல்வியாளர்கள், கட்டிட கலைஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒன்றிணைத்தது. கட்டிடக்கலை ஆராய்ச்சி, நிலையான மேம்பாடு மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு ஆகியவற்றில் SOA இன் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.